அதனால அந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கலாம், அதை எடுக்கலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது விசாரணையில இருக்கிறதுனால அது சம்பந்தமா ஃபர்தரா நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சிஎம் சொன்னது இல்ல முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அவர் நீதி விசாரணையை பாதிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல. நான் இந்த ஊரல்ல நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னே நான் சில மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை நிர்வாகம் கட்டுக்கடங்காத மாதிரி கூட்டம் இருக்கு, அதனால நீங்க தயவு செஞ்சு திரும்பி போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் திரும்பி போயிருக்கேன். அதே மாதிரி கரூர்லயும் சொல்லியிருந்தா நான் திரும்பி போயிருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அது நீதி விசாரணையை பாதிக்கிறதுன்னு மாதிரியான கருத்து அல்ல. பிரச்சாரத்தின் போது 50 மீட்டர் முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி இதுக்கு மேல் முன் செல்ல வேண்டாம், கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒத்துக்கல. 50 மீட்டர் முன்னாடி தான் போகலாம், எனக்கு மைக் கேட்காது இப்பெல்லாம் சொல்லிதான் முன்னாடி போனாலும் முதலமைச்சருடைய கருத்துக்கு அவங்க பேசியிருக்காங்க. அது முதலமைச்சர் ஏன் அப்படி சொன்னாங்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரொம்ப விளக்கமா நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை நம்ம இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி முதலமைச்சரும் அந்த மாதிரி சொல்லல. அவருடைய தரப்பை என்னன்னு அவர் சொல்றாரே ஒழிய நீதி விசாரணையுடைய கருத்து அவர் சொல்லல. அவரும் விசாரணை நடக்குது, அது நீதிமன்ற விசாரணை சிபிஐ விசாரணையில் இருக்குது அப்படிங்கறத மனதில் வச்சுதான் அவர் கருத்து சொல்லிருக்காரு. அவர் மேட் ஸ்டேட்மெண்ட், நாட் அன் அக்யூசிஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு முதலமைச்சரா அவர் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நானும் ஒரு விசாரணையில் இருக்கிற வழக்கு யாரு குற்றவாளின்னு தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கிறதுக்கு தான் கோர்ட்டும் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. மிக நிச்சயமா அந்த என்கொயரி நடக்கும், நீதி கிடைக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு ஒரு கொடுந்துயர சம்பவம் நிகழ்ந்த ஒரு நிலவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல குடும்பங்கள் ரொம்ப எளிய வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களா தான் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எளிய உதவியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக அரசு முறை பயணமாக கரூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. அவருடைய முதல் அரசு நிகழ்ச்சியே கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எளிய ஒரு ஆதரவை தர்றது அப்படிங்கிறது தான். அதுல நான் இதுக்கு விளக்க சொல்லியிருக்கேன் காலையிலேயே. அதாவது இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரசியலோடவோ கடும் விமர்சன பார்வையோடவோ நம்ம பார்க்க முடியாது. நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எளிய மக்கள், அதுல அவங்க தப்பு ஒண்ணு இல்லை. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வராங்க, இல்ல நமக்கு பிடித்தமான ஒரு தலைவர் வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் பார்க்க தான் செய்யறோம். ஆனா அப்படி ஒரு கொடும் நிகழ்வு நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய சாதாரண மக்களா போனவங்க தான் அங்க ஒரு பெரிய மாபெரும் இழப்பை அவங்க சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பல குடும்பங்கள் முறிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அவங்க ஆணையை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்க நம்ம பணியானை ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்கறவங்களுக்கும் சரி. அப்ப ரொம்ப அங்க நிக்கிறது, அவங்க வாங்குறவங்களும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம மனசுடைஞ்சு அழுகுறாங்க. கொடுக்கறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல ஒரு பொண்ணு எடுத்து ஒருத்தர் குழந்தை எடுத்துட்டு வராரு. அப்ப ஒரு தம்பி, அந்த குழந்தை சிரிக்கு, அவங்க அப்பா அழுகிறாரு, அந்த குழந்தை சிரிக்குது. ஏப்பான்னு கேட்டு சிரிக்குது. அப்புறம் முதலமைச்சர்னால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம், முதலமைச்சர்னால முடியாம அவங்க கதறி அழுதாங்க திரும்பி நின்று. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை, வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை. அதுல எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, இது ஒரு விதிமீறல் கிடையாது. ஒரு 10வது படிச்ச ஒருத்தருக்கு ஒரு முதலமைச்சர் தனிச் செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு என்ன அவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை தான், நியாயமான வேலையை தான் நம்ம கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் அது சரின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது இதை மனிதாபிமானத்தோட அணுகுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம அரசியல் பண்றதுக்கு, நாட்டுல நம்ம விமர்சிக்கிறதுக்கு. அந்த விமர்சனங்கள் அரசியல் பார்வைகளையும் நான் மதிக்கிறேன். பட் அதே நேரத்தில் எங்களோட மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய முறிந்து கிடக்கிற வாழ்க்கையும் ஒரு இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு குழந்தை, ஒரு அம்மா இல்லாம ஒரு தம்பி இருக்காங்க, இல்ல ஒரு குழந்தை, ஒரு மனைவி இழந்துட்டு கணவன் இருக்காரு, கணவனை இழந்துட்டு மனைவி இருக்காங்க, மகனை இழந்துட்டு தாய் இருக்காங்க. இங்க எல்லாமே வேதனையும் வலியும் தான் இருக்கு. அந்த வேதனைக்கும் வலிக்கும் இந்த வேலை தீர்வாகாது. ஆனா அது ஒரு ஆதரவுங்கிற முறையில தான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கு. அதை அப்படி பார்க்கணும்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நான் பணியோடு கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் நான் ரொம்ப தெளிவா நான் சொல்றேன்.
இல்ல ஒரு தெளிவா நான் சொல்றேன், இது வந்து உச்சநீதிமன்றத்திலையும் அவங்களுடைய என்ன சொல்றது ரைட் டு ஸ்பீச்சுக்கு நம்ம தடை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விசாரணை இன்னைக்கு நடக்கல, சம்பவம் நடந்து ஏறக்குறைய 1 வருஷம் ஆக போகுது. அப்போ வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு SIT போட்டாங்க. அந்த இன்னைக்கு உளவுத்துறை ஐஜியா இருக்கிற அஷா கார்க் அவர்களுடைய தலைமையில தான் அந்த SIT நடந்தது. அந்த SIT விசாரணை பண்ணாங்க. அந்த SIT விசாரணையில நம்ம மக்கள் போய் அப்பீராகி அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில நீங்க வந்து ஒரு CBI விசாரணை நடக்குது. இந்த CBI விசாரணையிலையும் மக்கள் ஏற்கனவே அப்பீராகி மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்து மக்களுடைய வாக்குமூலம் பதிவு பண்ணப்பட்டுருச்சு. இதற்கப்புறம் வந்து இந்த ஒரு எளிய பணியானை வாங்குறதுனால மக்கள் போய் அதை மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நம்பருக்கு என்ன இடம் இருக்கு? Go ahead.